பணம் ஆதிசேடனுடைய அவதாரமாச்சு. புஷ்ஷுன்னு பாம்பு அப்படி வெளில எடுத்துட்டு குதிக்கிறான். ஓஹோ ஓ இளைய தேவியில் அழகில் மயங்கி ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப வால்மீகி அவர் பேசுவார். கம்ப கொஞ்சம் நாகரிகமாக சொல்லுவார். அந்த கிழவன் இளைய தேவியினுடைய அந்த அழகில் மயங்கி அப்படியெல்லாம் 2 பேரும் சேர்ந்து சரி செய்து விட்டார்களா? நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிறத அவங்க 2 பேரும் மறந்துக்கிட்டாங்களா? ராமன் ஏமாந்த சோனகிரி, அவன் ஏமாந்துருவான், அவனை யார் வேணாலும் ஏமாத்திடலாம். ஆனால் நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிறத மறந்துட்டாங்களே அப்படின்னு அவன் வெளில எடுத்துட்டு குதிச்சான். பக்கத்துக்கு வந்தான் ராமன். தம்பி, அப்பாவி அம்மாவையெல்லாம் இப்படியெல்லாம் பேசலாமா, பேசக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு முடிசூட்டியே தீர்வேன். அவன் சொன்னான் ராமன். அவன் வில்லின் செல்வன் மட்டுமல்ல, அவன் சொல்லின் செல்வன். யாரை என்ன வார்த்தை சொல்லி அடக்கணும்னு ராமனுக்கு தெரியும். அவன் சொன்னான், அப்பாவினுடைய பேச்சை கேட்டு நடக்கணுங்கிறது எனக்கு ஒரு கடமை, ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று உனக்கு என்ன எதாவது கடமையான்னா? ஐயோ அப்படின்னா அவங்க பேச்சை கேட்க மாட்டானா? அப்போ கேளுன்னா பேசாமல் இருந்தான். அப்போ சொன்னான், இது அப்பாவினுடைய தப்பும் அல்ல, அம்மாவினுடைய தப்பும் அல்ல, பரதனுடைய தப்பும் அல்ல, எல்லாம் விதியின் பிழை. அப்பா ஆற்றுல தண்ணி இல்லைன்னா அது ஆற்றினுடைய பிழையா? நதியின் பிழை என்று நரும் புனலின்மை, அற்றை பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று விதியின் பிழைனா. உடனே அவன் சொன்னான், விதியாவது வெங்காயமாவது, விதிக்கு விதியாகும் என் விற்றோளில் காட்டி அந்த விதி என்னுடைய வில்லாலை மாற்றி காட்டுகிறேன்னா. அவனே பின்னால் எப்படி விதியின் முன்னால் மண்டியிட போகிறானுங்கிறத ஆரண்ய காண்டத்தில் பார்க்க போகிறோம். விதியை வெல்ல முடியாது நம்மளால் எதிர்த்து. ஆனால் எதனால் வெல்ல முடியும் என்றால் பக்தியினால், பிரார்த்தனையினால். மார்க்கண்டேயர் மாதிரி சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டா, சிவபக்தியில் திளைத்தால் அந்த விதியை நம்ம வெல்ல முடியுமே தவிர வேற வில்லாலும் வெல்ல முடியாதுங்கிறதுக்கு பின்னாலையும் பார்க்க போகிறோம். உடனே அப்படியானால் காட்டுக்கு நானும் வருவேன்னா, சத்தம் போடாமல் இருந்தால் கூட்டிகிட்டு போவேன். இப்படி குழந்தை சொல்லுமாலே ஊருக்கு குறும் பண்ணாமல் அந்த மாதிரி லட்சுமணன் நடக்கினான். சுமந்தர இடத்துல வந்தான். அவள் ஞானத்தாய். அவள் பார்த்தோன்னே சொன்னான், லட்சுமணா ஏன் நிற்கிறேன்னா? அம்மா சொல்லு, இதுவே பிழை. ராமன் எங்கே இருக்கிறான்னு அதுதானே உனக்கு இடம். அவள் தான் இன்று முதல் உனக்கு அரசன், அவர் செய்ததான் உனக்கு அரசி. அவன் தான் உன் தந்தை, அவள் தான் உன் தாய். நீ இங்கே இருப்பது பிழை, சீக்கிரமாக போனா. உடனே இப்போ சீதை கிட்ட வந்தாங்க. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டா, ராஜா வேஷத்தில் வர்றவன் காவி கடை கட்டிட்டு வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஏதோ அரசியல் இப்படியெல்லாம் அடிக்கடி நடக்கும், அரண்மனையில் இப்படியெல்லாம் நடக்குங்கிறது அவளுக்கும் தெரியும். அதனால் ஏதோ நடந்துருச்சுன்னு நினைத்தாள். வந்த உடனே சீதை முகத்துக்கு பார்த்து சொன்னான், சீதை இப்படி என் தம்பி பரதன் முடிச்சோட போகிறாள், நான் காட்டுக்கு போக வேண்டியிருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வருத்தப்படாமல் இருன்னா. வனம் நன்னலுற்றான் என்றும் மேய மண் இழந்தான் என்றும் வருந்தலை. அவனுக்கு ஆட்சி இல்லை என்னோ அல்லது காட்டுக்கு போறானுங்கிறதுக்காகவோ வருந்தலையாமா. வருந்தலை நீக்குவன் யான் என்ற வாசகம் செவி சுட தெம்புவாள். நீ வருத்தப்படாமல் இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் போயிட்டா நான் வருத்தப்படாமல் இருப்பேன்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உங்களை பிரிந்திருப்பதை காட்டிலும் அந்த காடு எனக்கு துன்பத்தை கொடுத்து விடுமான்னா. என் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. உடனே உள்ளே போனா அவளு அரண்மனையில் தயாராக வச்சிருப்பாங்களாட்டு இருக்குது, அடிக்கடி போய் நடக்கணும், ரெடிமேட் ட்ரெஸ். உடனே காவி ஆடை எடுத்தா கட்டுனா. உடனே வெளியே வந்தாள், ராமனுடைய கையை பிடித்தாள், புறப்படலாம்னா. நினைச்சு பாருங்க, கைகேயினுடைய கட்டளையாலே காட்டிற்கு செல்ல வேண்டிய ராமனை காட்டிலும் அரச போகங்களை துச்சமன தூக்கி எறிந்து தன் கணவன் இருக்கும் இடமே தனக்கு சொர்க்கம் என்று புறப்பட்டாலே அதுதான் சீதையின் மாண்பு, அதுதான் இந்திய பெண்ணினுடைய இலக்கணம். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என்னால் பயிற்சியால் 1000 ராமர்களை கூட உருவாக்கி விடுவேன், ஆனால் ஒரு சீதையை உருவாக்குவது கடினம்னார். ஒரு பெண் தனக்கு சாதாரண ஒரு பொருளை விட்டு கொடுக்க மாட்டா. அண்ணன் தம்பி பாகம் பிரிக்கிற போது எவ்வளவு பிரச்சனைங்க. ஒரு பெண் சாதாரணமாக ஒரு பொருளை விட்டு தனக்காக இல்லாவிட்டாலும் தன் கணவனுக்காக தன் பிள்ளைகளுக்காகவாவது அது இருக்கணும்னு விரும்புவா. வைஷ்ணவத்தில் கனகராஜ் வந்திருக்கனால வைஷ்ணவம் சொல்ல வேண்டியது. கூரேசர் எவ்வளவு பெரிய செல்வந்தர், தினந்தோறும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் பண்றவர். பின்னால ராமானுஜ ஆச்சாரியருக்காக குலோத்துங்க சோழனிடத்துல தன் கண்களையே பறிகொடுத்த கூரேசர் மிகப்பெரிய வைஷ்ணவத்தில் வணங்கத்தக்க
குரேசர் பெரிய செல்வந்தர். அவர் அரண்மனையில் பெரிய வணிகர். தினம் 1000 பேருக்கு தினந்தோறும் அன்னதானம் நடக்குமா. செல்வந்தர். அவருடைய மனைவி ஆண்டாள், பேரு ஆண்டாள். அவளும் பெரிய செல்வந்தருடைய மகள். திருமணமா பெரிய சாதாரணத்திலே பண்ணியிருப்பார். இவ்வளோ பெரிய வணிகர். தினந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறவங்க. ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் ராமானுஜாச்சாரியர் வந்திருக்கிறார். அவருடைய உபதேசத்தை கேட்டார். குரேசர் பெரிய கோடீஸ்வர வணிகர். அன்றே நினைத்தார், இனி இந்த செல்வமெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டியது ராமானுஜ செல்வம். இந்த ராமானுஜரிடத்திலே சீடனாக இருப்பதுதான் நீ நான் பெறத்தக்க செல்வம் எப்படின்னு முடிவு பண்ணார். உடனே எல்லாவற்றையும் எடுத்து எல்லாரும் எடுத்துக்குங்க அப்படின்னு காவியாடை கட்டிட்டு நேரா ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். அதுக்குள்ள ராமானுஜர் அந்த ஸ்ரீரங்கத்தை திருவரங்கத்தை நோக்கி குரேசர் போறார். ஆண்டாள் அவளும் பின்னாலேயே. உடனே எது மறுப்புன்னு சொல்லல. ஒரு கோடீஸ்வரனுடைய மகள். கணவன் அத்தனையும் தூக்கி கொடுத்தான், பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. அவளும் புறப்பட்டா. வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி தார் ரோடு கிடையாது. காடு. காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போகணும். பெரிய காடுகளை கடந்து போறாங்க. குரேசர் வேகமாக போறார். ஆண்டாள் தயங்கி வந்தா. குரேசர் கேட்டார், ஏன் தயங்கி மெல்ல வர்ற? மடியில் கனம் இருந்தால் தானே வழியில நமக்கு பயம். நாம தான் எல்லாவற்றையும் திறந்து விட்டு வருகிறோம். வேண்டாம். இப்போ அந்த அம்மா சொன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, ஆனால் தினந்தோறும் நீங்கள் தங்கத்தட்டில் தானே சாப்பிடுவீங்க. தங்கத்தட்டில் சாப்பிட்றவரா? அந்த தங்கத்தட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்கட்டுன்னு மடியில் கட்டிட்டு இருக்கிற. அன்னைக்கு வந்த பழமொழி தான், மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் பண்ணும்.